சொல்லுங்க. இதில் அடுத்தது நம்ம கேட்கறது வந்து இந்த உணவு பழக்கம் தான். அவங்க சொன்னாங்க மட்டன் பிரியாணி சாப்பிடலாமாங்க? அதான் சாப்பிடலாம். இப்போ இதே நோயாளிகள் எந்த உணவும் சாப்பிடலாமா சார்? அப்படி எல்லா உணவும் சாப்பிடலாம், பட் அளவு கம்மியாக. எந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வைத்து உரைகின்றதோ அந்த எண்ணெயை சாப்பிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அரிசி தவிட்ட எண்ணெய் நல்லது, சூரியகாந்தி எண்ணெய் நல்லது, எள்ளில் எடுக்கிற நல்லெண்ணெய் உண்மையாக நல்லது. பட் நெய், தேங்காய் எண்ணெய், வெண்ணெயெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் வெளியே எடுக்கக்கூடாது. அதுவும் ஆமாம். முந்திரி பருப்பில் எந்த பருப்பு வகைகளை வச்சுக்கலாம், அனைத்து பருப்புகளும், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வேர்க்கடலை, அனைத்திலும் 0 கொலஸ்ட்ரால். எந்த உணவு தாவரத்தில் வருது கொலஸ்ட்ரால் கிடையாது. பட் நெய் வந்து நம்ம வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், அது கொலஸ்ட்ரால் அதிகமாக. ஸோ அதான் அடிக்கடி ஆயிலை குறைத்து ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்க. உங்கள் முக்கியமாக ஒன்று கேள்வி கேட்டீங்க கண்ணு. ஒரு சாப்பாட்டு தட்டு வச்சுங்க. அந்த சாப்பாட்டு தட்டில் பாதி அளவு காய்கறி, பழங்கள், கால் அளவு புரோட்டீன், கால் அளவு நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க அரிசியோ கோதுமையோ ஸ்டார்ச், ப்ளஸ் உப்பு கம்மியாக, தண்ணி நல்லா குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 3-4 லிட்டர், ஐ மீன் குடிக்கின்ற தண்ணீர். ஆயில் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணணும். இந்த டயட் சிஸ்டம் வச்சு இன்னும் முக்கியமாக நான் நேரில் சொல்கிறேன், எந்த காரணத்தை கொண்டு அரை வயிறுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு காலியாக இருக்கணும். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டணும். அப்போ சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் நல்லா வரும். அவர் ஹார்ட் வந்து 60% தான் ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறார். அவர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க, உங்கள் பேர் என்னம்மா? சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? பேர் பார்த்திபன் சார். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க பார்த்திபன்? மருவத்தூர்ல பேசுறேன் சார். சரி, உங்க வெயிட் எவ்வளவு இருக்குது? வெயிட், எடை வந்து 60 கிலோ இருக்கு சார். சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க சார். எனக்கு எஸ்விடி பிரச்சனை இருக்கு சார். எது? எஸ்விடி பிரச்சனை. எஸ்விடி உண்டு. எஸ்விடினா வந்து சுப்ராவென்ட்ரிகல் டாக்கிகார்டியா. இப்போ இதே 70 தடவை துடிக்குது. உங்களுக்கு வந்து சமயம் வந்து 180-200 தடவை துடிக்கிறது வந்து ஒரு கண்டிஷன். அதுக்கு மருந்துகள்லாம் கொடுத்து சரிப்படுத்தலாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இல்லை சார், அதை வெரப்பமல் 40 mg சாப்பிட்டு வரேன் சார். அது எப்படி சாப்பிட்டுங்க? மருந்துகள் உங்கள் டாக்டர் சொல்ல ஆலோசனை பிரகாரம் சாப்பிட்ணும். அப்புறம் அதான் சார், அவங்க அவசப்படியே வெரப்பமல் 40 mg சாப்பிட்டு வரேன் சார். அவன் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அதை விட நான் சொல்கிற, மனதே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெராப்பிமல் டோஸ் குறையும். இன்கேஸ் தேவைப்பட்டால் உங்கள் மருத்துவ ஆலோசனை பண்ணி ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜர் பிரகாரம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபிலேஷன் ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிட்டீங்கன்னா பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடும். இப்போ அவைலபிளாக இருக்குது, எல்லா சென்டர்லேயும் உண்டு. உங்கள் டாக்டரை கேட்டு அதை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல உங்களை வச்சு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறோம்மா கண்ணன். இப்போ வந்து உயிர் என்பது தெய்வம், உடல் எனும் ஆலயத்தில் தான் இயங்கும். அதை 3 ஊக்களாக வச்சுங்க: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி.